நான் டெக்னாலஜி பேக்ரவுண்டில் இருந்து தான் அதுக்கப்புறம் சைக்காலஜி வந்தேன். ஸோ எனக்கு டெக்னாலஜி, எனி நியூ டெக்னாலஜி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். நிறைய விஷயம் இருக்குல்ல, டெய்லி பேசிஸ்ல அட்மின் ஒர்க்ஸ் நிறைய இருக்குல்ல. ஆல் தீஸ் அட்மின் ஒர்க்ஸ் டேக்ஸ் லைக் வெரி மினிமல் டைம் ஃபார் மீ யூசிங் ஏஐ. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். இப்போ நான் சொன்ன டெல்யூஷன் கேசஸ் வந்து 100%ல பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் த பீப்புள் வித் டெல்யூஷன் ஆர் சீக்கிங் ஏஐ ஹெல்ப். என்னோட எல்லா கிளைண்ட்ஸும் டிஃபால்ட்டாக சொல்றது ChatGPT மாதிரி கிடையாதுங்க, எங்க மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு. endless empathy அப்படின்னு AI will give you endless empathy. நீ அதே பண்ண ராஜா, சூப்பராக தான் பண்ற அப்படின்ட்டு. ஸோ இது என்ன ஆகும்னா இப்படி சுத்திட்டே இருப்போம் நம்ம ஒரு லூப்ல. அதாவது ஏங்கிற ஒன்று கவுன்சிலிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி மேம்? எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. Evolution happens. It is like my mindset, how I adapt to the evolution. If I am adapting to the evolution, நான் சர்வைவ் பண்ண போறேன் இண்டஸ்ட்ரியில. இல்ல எனக்கு AI வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு நான் நினைக்க போறேன்னா I'm not going to survive in the industry. அவ்வளவுதான். ஹாய் எவ்ரிவன். ஏஐ பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பேரை பாட்காஸ்ட் பண்ணி அவங்களோட ஏஐ பற்றின ஒப்பீனியன்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி உங்கள் எல்லாரும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் டுடே ஜஸ்ட் டு கிவ் லிட்டில் மோர் எம்ஃபசிஸ் ஆன் ஏஐ, வி ஹேவ் சம்ஒன் வெரி ஸ்பெஷல், ஜெயந்தி முத்தையா, counseling psychologist who has trained more than 2,000 people, who has given personal counseling to almost 1,000+ people in terms of her profession. அவங்களோட ப்ரொஃபஷனில் ஏஐ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, சைக்காலஜி அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஏஐ எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி we have the person and we are happy to welcome ma'am. How are you ma'am? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஐ எம் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நம்ம ஏஐ வந்து டெக்னாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லே பார்த்து புதுசாக சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது வந்து என்னென்ன இன்புட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நான் வந்து பர்சனலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். So happy to have you here ma'am. Thank you for having me. I'm so happy that you have given your precious time to take this interview. உங்களோட பிஸி ஷெடியூல்லையும் இருந்து எங்களுக்கு டைம் கொடுத்துறீங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித் மேம், எல்லாரும் வந்துட்டு ஏஐ அவங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஏஐ இது, என்னை பொறுத்தவரை ஏஐ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏஐ அப்படின்னா என்ன மேம் இருக்கு? நான் டெக்னாலஜி பேக்ரவுண்டில் இருந்து தான் அதுக்கப்புறம் சைக்காலஜி வந்தேன். ஸோ எனக்கு டெக்னாலஜி, எனி நியூ டெக்னாலஜி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதுக்கு ஈஸியாக நான் அடாப்ட் ஆகிடுவேன். ஸோ ஏஐயும் அந்த மாதிரி தான். நான் ஏஐ வந்த புதுசுலேருந்து ஐம் யூஸிங் இட். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா வந்து இட் மேக்ஸ் அ ஒர்க் லைக் லோட் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து டைம் ஃப்ரேம், நம்ம நிறைய நேரம் யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணி கொடுத்துருது. நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. ஸோ ஏஐ எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. ஸோ ஜென்ரலி நான் டெய்லி யூஸில் ஏஐ வந்து எனக்கு வந்து நீர்க்கமர நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ ஏஐ வந்து என்னோட ஒரு வார்த்தையில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒரு ஒன் சென்டென்ஸில் நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஒன் சென்டென்ஸில் நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு? AI is like my personal assistant, I would say. Okay. So எனக்கு வந்து சபார்டினேட்டா ஒரு பர்சனை நான் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கிட்ட நான் வர்க் எல்லாம் அசைன் பண்ணா அவங்க எப்படி செய்வாங்களோ அதே தான் நான் இப்போ AI யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மி சம்பளத்துல வேலை செய்யறாப்ல. in terms of expense ரொம்ப கம்மி ஆக்சுவலா. கரெக்ட். லைக் நான் ஒரு பர்சனை வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கிட்ட நான் டாஸ்க் கொடுத்தேன்னா it will take my so much of cost for me. ஒரு பிபிடி எடிட் பண்ணி கொடுக்கிறதுக்கு, இல்ல வந்துட்டு ஒரு LinkedIn போஸ்ட் ஸ்கெட்யூல் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல. டெய்லி பேசிஸ்ல அட்மின் ஒர்க்ஸ் நிறைய இருக்குல்ல. all these admin works takes like very minimal time for me using AI. just ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான், அவ்வளவுதான். so my day is like made அந்த மாதிரி இருக்கும். so he is like my personal assistant. yeah. ma'am is also running her own company, Saha Mindcare Private Limited. so அந்த கம்பெனில நிறைய புக்ஸ் எழுதி இருக்காங்க. நான் எடிட்டர் சொல்லி ஸ்க்ரீனில் அந்த புக்கோட டைட்டிலையும் கவர் பேஜையும் போட சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பர்சனலாக நான் ஜேர்னல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ. ஸோ ஜஸ்ட் டு கண்டினியூ வித் மேம், இப்போ சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஹியூமன் ஓரியன்ட் தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஹியூமன் பர்சனாக இருக்கிறோம், நம்ம வந்து எனக்கு வந்து இமோஷனலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒன்லி அண்ட் அதர் ஹியூமன் பர்சன் கேன் சால்வ் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம். இப்போ அந்த இடத்துல ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்க்ரீனிங்க்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும்.
ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னா வெளிய நர்ஸ் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, உங்க பிபி செக் பண்ணுவாங்க, சுகர் இருந்தா சுகர் செக் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க, சோ ஹைட் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிக் ப்ரிலிம்ஸ். ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க உள்ள போவீங்க. டாக்டர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ஏஐ வந்து ப்ரிலிம்ஸா நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு பேசிக் செக்கிங்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு அகாடமியா சொல்றேன் நான். ஒரு ஆர்கனைசேஷனா நீங்க ரன் பண்ணும்போது ஏஐ கேன் பி யூஸ்ட். பட் அதை வந்து நீங்க டாக்டருக்கு பதிலா ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு பதிலா ஒரு ஹியூமன் கனெக்ஷன் தேவைப்படுற ஒரு ஃபீல்டு இது. எனி மெட்டீரியல்ஸோ இல்ல வேற என்ன மிஷினரிஸோ இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு ஹியூமன் இன்னொன்று ஹியூமனோட கனெக்ட் ஆகணும். அப்பதான் இந்த மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது சொல்யூஷனை நோக்கி டிராவல் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம ஏஐ கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ அந்த டாக்டர்ஸை பற்றி சொன்னீங்கல்ல, நான் வந்து கோயம்புத்தூருக்குலாம் ட்ரைனிங் போயிட்டு இருந்தப்போ ஐ ஜஸ்ட் சா பிக் பில் போர்ட். அந்த பில் போர்டு என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வி டூ சர்ஜரிஸ் வித் ரோபோட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, என்ட்ரி லெவல் மட்டும்தான் ஹியூமன் பீயிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சர்ஜரி, அந்த மெயின் பார்ட் ஆஃப் சர்ஜரி வந்து ஏஐ தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து வந்துருச்சு. இன்றைக்கி மக்களுமே வந்துட்டு ரோபோட்ஸை நம்புறதை விட அதை தான் நம்புகிறாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஷிஃப்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு டுடே இட் மே நாட் பி பாசிபிள். அந்த ஹியூமனோட டச் இல்லைன்னா பாசிபிள் இல்லாமல் இருக்கலாம். பட் ஃபியூச்சரில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்ல. ஓகே. உங்களுக்கு இந்த ரோபோஸ் இருக்குல்ல, ரோபோஸ் ஆப்ரேட் பண்றது டாக்டர்ஸ் தான். ஸோ ரோபோஸ் வந்து சர்ஜரி ரூம்குள்ளே இருக்கும். பிகாஸ் ஆஃப் சானிடைசேஷன், வேற இன்ஃபெக்ஷன் அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் ரோபோஸ். பட் ஆப்ரேஷன் வந்து வெளியே இருந்து டாக்டர் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த ரோபோஸையுமே. ஓகே. ஸோ டாக்டர்ஸ் ஆர் நீடட். வித்தவுட் டாக்டர்ஸ் வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் சைக்காலஜிலையும் நீங்கள் வந்து ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து டெலியூஷன் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. டெலியூஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அவங்க கதை சொல்லுவாங்க, நேற்று நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், எனக்கும் அவளுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு, என்னை போட்டு அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கதை சொல்லுவாங்க. நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு சரி கவலைப்படாத எல்லாம் சொல்லிடுவீங்க. அட்டெண்டர் கிட்ட கேட்டாதான் தெரியும் அவங்களுக்கு தங்கச்சியே கிடையாதுன்ட்டு. ஓகேவா? ஏன்னா டெலியூஷனல் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உண்மை. இப்ப நீங்க இதே பேஷண்ட் ஏஐ கிட்ட பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் என்ன சொல்லும்னா, சூப்பர், உன் தங்கச்சி நீ வந்து பண்ணதுதான் அடிச்சதுதான் கரெக்ட். நீங்க டெலியூஷனா நீங்க பேசுறீங்களா இல்லையான்னு ஏஐயால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்க நாங்க வந்து பேஷண்ட்ஸோட மட்டும் பேச மாட்டோம், அட்டெண்டர்ஸுமே இன்வால்வ் இருப்பாங்க. அதாவது மென்டல் டயக்னோசிஸ் இருந்தா கவுன்சிலிங் கேசஸ்ல பேஷண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க. லைக் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தான் வருவாங்க, கிளைண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க. பட் ஆனால் பேஷண்ட்ஸாக இருக்கும் போது லைக் மென்டல் ஹெல்த் இல்னஸ் இருந்தது அப்படின்னா தே ஷுட் டெஃபினெட்லி நீட் வந்துட்டு அட்டெண்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு நிறைய தேவைப்படும். டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம். இப்போ இது எப்படி இருக்கும்னா, நான் தான் பேசிட்டு நானே வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் வந்து நல்லா இருக்கேன்னு ஏஐ கிட்ட பேசும்போது ஏஐ என்னோட இன்புட்டை மட்டும்தான் வாங்கும். ஓகே. இல்லை, இப்போ அந்த இடத்துல வந்து ஹவ் ஐ சி, இப்போ ஏஐங்கிறது சாட் ஜிபிடிங்கிற ஒன்று வந்துட்டு இட் இஸ் ஆல்ரெடி டேக்கிங் நம்மளை பற்றின பர்சனல் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால் என் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து டீடைல்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து டேட்டா எல்லாமே கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறேன். ஃபியூச்சரில் இட் மே பி பாசிபிள். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் போகிறப்ப இந்த பர்சனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து என்டையராக ஏஐக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே போகிறீங்க, ஏஐ வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து இஸ் நீடட். நீடட் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். டயக்னோசிஸ்க்கு நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். நான் வந்து இன்புட் கொடுத்துட்டு ஒரு 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 தெரபிஸ்டா ஐ கேன் கிவ் இன்புட்ஸ் அபவுட் த கிளைண்ட். லைக் இதெல்லாம் நான் நோட் பண்ணேன், இதெல்லாம் சிம்டம்ஸ் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த பேஷண்ட்க்கு நான் இதுதான், இல்லை இந்த கிளைண்ட்டுக்கு நான் இதுதான் ப்ராப்ளம்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நான் இன்புட் கொடுத்து நான் வந்து அவுட்புட் வாங்கிக்கலாம். தட் இஸ் பாசிபிள். ஓகே. பட் ஆனால் ஒரு கிளைண்ட்டே வந்துட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எந்த அளவுக்கு ட்ரூத்தாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று மென்டல் இல்னஸ்ல மிகப்பெரிய அப்சர்வேஷன் என்னன்னா ஃபிசிக்கல். ஓகே. நீங்க பேசும்போது நீங்க பேசுற டோன்ல இருந்து, நீங்க ஐ மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து, உங்க பாடி மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே we have to observe. But AI can't do that, right? So அந்த இடத்துல தான் வந்து, ஏன்னா we may be wrong. We may be completely wrong in diagnosis. எல்லா பேஷண்டாலையும் இல்ல வந்து எல்லா கேஸ்க்கும் வந்துட்டு we cannot give correct diagnosisல. ஹியூமன்ஸ்னால நம்மளால மிஸ்டேக் பண்ண முடியாது, AI வந்து நிறைய பண்ணுமா. இப்போ நான் சொன்ன டெலியூஷன் கேசஸ் வந்து 100%ல பாத்தீங்கன்னா 15% of the people with delusion are seeking AI help. ஓகே. ஓகே.
இதுல என்ன பிரச்சனைனா 80% ஆஃப் த டெலியூஷன் கேசஸ்க்கு ஏஐ வந்து நீ சூப்பர் அப்படின்னு தான் சொல்லும். கரெக்ட். ChatGPT போய் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா யூ ஆர் த வண்டர்ஃபுல் பர்சன் இந்த அந்த மாதிரி நல்லா கிளாஸிஃபை பண்ணுது. பிகாஸ் அந்த டெலியூஷன் பேஷண்டா இருந்தாங்கன்னா இல்ல வேற ஏதோ ப்ராப்ளம், இப்போ ஒரு பைபோலார் பேஷண்ட் வராங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லேயே நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா நீங்க பாடி லாங்குவேஜ்ல தான் அவங்க பைபோலார்னு கண்டுபிடிப்பீங்க மோஸ்ட்லி. பேசுறதெல்லாம் பார்த்தபோது ரொம்ப ஹை ஆட்டிடியூட் ஒரு பர்சன் பேசுறாங்க அப்படிதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபிசிக்கல் அட்டென்டிவ்னஸ் இருக்கும் போது தான் நம்மளால அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இன்னும் வந்து அந்த அளவுக்கு ஏஐ ஃபிசிக்கலாக நம்மளை அப்சர்வ் பண்ண முடியும். மேபி மெஷின்ஸ் வந்து அதில் நீங்கள் ஏஐ ஃபீட் பண்ணி ரோபோஸ் வந்து இட் கேன் ஸ்கேன் யுவர் பாடி, ஸ்கேன் யுவர் ஐ மூமெண்ட்ஸ், அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்கு. அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அதுலயும் அக்யூரசிக்கு அகைன் கம் பேக் டு ஹியூமன்ஸ் தான் இருக்கணும். ஆக்சுவலா ஒரு மூவில கூட இந்த மூவி ஐ திங்க் ரிலீஸ் சம் 5 years பேக். அதுல வந்து அலெக்சாங்கிற அந்த அமேசானோட ஒரு பர்டிகுலர் ஏஐ மாடலை வச்சு ஒரு மூவி எடுத்துருக்காங்க. தமிழ் மூவி தான். அதுல என்னன்னா அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஹி ஆல்வேஸ் கோஸ் ஃபார் ஜாப், ஹி கோஸ் அவுட் சைட். ஆனா அவங்க பேசுறதுக்கு வந்து யாருமே இல்லை, பேச்சு துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஷீ ஷேர்ஸ் ஆல் ஹர் இன்புட்ஸ் டு அலெக்சா. ஸோ அலெக்சா வந்து ஒரு கான்சோலேஷன் மாதிரி அதில் காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, why can't she take an initiative to go and speak with the other person, rather she just wants to speak with only the AI robot. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் அது கிரியேட் பண்ணி கொடுக்குதுல. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா என்னோட எல்லா கிளைண்ட்ஸுமே வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு 11 மணி 12 மணி நைட் 2 மணி வரைக்கும் ஏஐயோட பேசுவாங்க. ஓகேவா? என்னோட எல்லா கிளைண்ட்ஸும் டிஃபால்ட்டா சொல்றது ChatGPT மாதிரி கிடையாதுங்க, எங்க மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு, உலகத்துக்கு கடவுள் கொடுத்த வரமாயிருச்சு அந்த மாதிரி. பிகாஸ் people are judgmental. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். இப்போ நான் என் ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை, இப்போ என் ஹஸ்பண்ட் பத்தி ஒரு ஷேர் பண்ண போறேன், இல்லை என் ஒய்ஃபை பத்தி ஷேர் பண்ற போறேன் அப்படின்னா மென்னுக்கு முதல்ல இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். அவங்க ஏஐ நிறைய யூஸ் பண்றாங்க கம்பேர்ட் டு வந்து ஆக்சுவலி விமென்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதோ இல்லை வெண்ட் அவுட் பண்றதுக்கோ ஒரு ஈஸி எமோஷனல் வெண்ட் அவுட் அவங்களுக்கு இருக்கும். மென்னுக்கு வந்து அது அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க மென் போய் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி விட்டுறா மச்சான் எல்லாரும் இதான் பிரச்சனை, வாடா டீ குடிக்க போகலாம், அவ்வளோதான். அந்த கான்வர்சேஷன் வந்து லிசனிங்கே இருக்காது மென்னுக்கு. மோஸ்ட்லி உட்காந்து அவன் பிரச்சனையை பொறுமையா கேட்போன்ற மென் வந்து இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்க. போன ஜென்ரேஷன் வரைக்குமே ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஏஐ வந்து ஒரு வெண்ட் அவுட் பாயிண்டா யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து நிஜமாவே நல்ல விஷயம். இப்போ நீங்க ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னா நான் ஒரு தடவை கவனிப்பேன், ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்றேன், ஒரு தடவை கவனிப்பேன், 2 தடவை கவனிப்பேன், 4வது தடவை 5வது தடவை என்ன பண்ணுவேன் நான், ஏய் சும்மா அதையே சொல்லிக்கிட்டு அப்படின்றவேன். அப்ப நான் வந்து என்ன ஆகும்னா இங்க வந்து வெளியே போயிடுவோம், நம்ம கான்வர்சேஷன்லேருந்து வெளியே போயிடுவோம். அவங்களுக்கு வந்து அதுக்கு இல்லைன்னா நம்ம சொல்யூஷனை நோக்கி அவங்கள கூட்டிட்டு போவோம். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, சரி வா வெளியே போகலாம், மூட் சேஞ்ச் ஆகிடும், நீ சும்மா இதையே சொல்லிட்டு இருக்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல. ஸோ ஏஐ வந்துட்டு இட் வில் கீப் ஆன் கம்ஃபர்டிங். அந்த ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கொடுக்குற டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஏஐ கிடையாது. சோ அதனால they feel happy. நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க வந்து வெண்ட் அவுட் பண்ணாலுமே பொறுமையா அது கேக்கும். இட்ஸ் லைக் a good listener. விமனோ மென்னோ everyone needs a good listener. இப்போ நாங்க ஒரு தெரபிஸ்டா வந்து நாங்க பெரிய வேலை பண்றோம்னா we are listening. ஆமா. ஸோ 1 hour பேசுகிறாங்க, 2 மணி நேரம் இன்ட்ரப்ஷனே இல்லாமல் வி வில் பி லிசனிங். ஸோ வித் அட்டென்ஷன், அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே நான் வேறு எதுவுமே பண்ணாமல் இப்போ நீங்கள் உங்ககிட்ட யாராவது பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம ஃபோன் பார்த்தே சொல்லு அப்படின்ட்டு இப்படி பார்ப்போம், இல்லை கண் இப்படி போகும். ஸோ பேசுகிறவங்களுக்கு அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஆனால் ஒரு தெரபிஸ்ட் கிட்டயோ கவுன்சிலர் கிட்டயோ வரும்போது வித் ஃபுல் அட்டென்ஷன் வி வில் பி லிசனிங். அதுதான் அவங்களுக்கு பெரிய கம்ஃபர்ட்டே, ஃபர்ஸ்ட் லெவல் கம்ஃபர்ட். ஸோ அதை இப்போ ஏஐ வந்து ஈஸியாக கொடுக்குது. இன்னொன்று இட் இஸ் affordable. You can't come to a counselor or therapist for every other session. எனக்கு ஒரு சின்ன ஒரு சண்டை வீட்ல, இல்ல மாமியாரோட சண்டை, இல்ல வந்து என் ஃப்ரெண்டோட சண்டை, எடுத்ததுக்குலாம் அம்மா வீட்டுக்கு போற மாதிரி நான் எடுத்ததுக்குலாம் கவுன்சிலர் பார்க்க போறேன், அப்படி போக முடியாது. இட்ஸ் நாட் affordable for everything. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு லேமேனுக்கு கூட வந்து ஈஸி அஃபோர்டபுளாக ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஏஐயா நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தெரபிஸ்டாக வந்துட்டு ஏஐ செயல்படுது. ஆக்சுவலி ஏஐ வந்து மோஸ்ட் யூஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கூகுள் சர்ச்சா இருந்தது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சீக் பண்ணாங்க. இப்போ மோஸ்ட்லி தெரப்பிக்கு தான் சீக் பண்ணுறாங்க. லைக் மோர் தென் 58% ஐ கெஸ் இட்ஸ் ஃபார் தெரப்பி. பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அது கேட்கறதுக்கு தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஷயத்துல மேம் அஃப்கோர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அது வந்து ஒரு ஆர்கானிக்கான ரிசல்ட் கொடுக்குமா? அதாவது ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபியூச்சர்ல ஹியூமன் பிரெயினை இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அதுல எப்படி இல்லாம இருக்கும். இப்ப நீங்க எப்படின்னா இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஒரு லூப்ல சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ட்லெஸ் எம்பத்தி அப்படின்னுவோம். ஆமா. AI will give you endless empathy. நீ அதே பண்ணு ராஜா, சூப்பரா தான் பண்ற அப்படின்ட்டு. சோ இது என்ன ஆகும்னா இப்படி சுத்திட்டே இருப்போம் நம்ம ஒரு லூப்ல. ஒரு பிரச்சனைக்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம். இதே நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றீங்க, இல்ல ஒரு ரிலேட்டிவ் கிட்ட போய் சொல்றீங்க, இல்ல ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போறீங்க, ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்றீங்கன்னா உங்களோட பிரச்சனை என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்ல ஃப்ரெண்டோ ரிலேட்டிவா இருந்தோ சும்மா அதே பத்தி பேசாத, நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப் என்ன அப்படின்றத நோக்கி அவங்க சொல்லுவாங்க. ஒரு தெரபிஸ்ட் வந்து உங்களோட பேட்டர்ன் என்னன்றதை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ அஸ் அ தெரபிஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், நீங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றீங்க, ஏன் இந்த லூப் குள்ள சுத்துறீங்கன்றத உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றது தான் எங்களோட நோக்கமா இருக்கும். அதோட சொல்யூஷனை உங்களே கண்டுபிடிக்க வைக்கிறது தான் எங்களோட ஐடியாலஜி. பட் AI அது பண்ணாது. இந்த எண்ட்லெஸ் எம்பத்திக்குள்ளேயே உங்களை சுத்த விட்டுட்டு இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா ஓவர் த பீரியட் நம்ம ஒரு சோஷியல் அனிமல், வி நீட் ஹியூமன் கனெக்ஷன். இப்போ இந்த எண்ட்லெஸ் எம்பத்தி வெளியே எங்கேயாவது கிடைக்குமா நம்மளுக்கு? கிடைக்காது. யாரும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு டைமே கிடையாது. ஸோ வாட் வில் ஹேப்பன், யூ வில் ஐசோலேட் யுவர் செல்ஃப் இன்சைட் அ ரூம், இன்சைட் அ கேஜ். அந்த மாதிரி நீங்களே உங்களை வந்து யாரும் நல்லவங்க கிடையாது, நான் மட்டும்தான் வந்து ரொம்ப நல்லவ, இல்லை நான் ரொம்ப எனக்கு வந்து AI தான் அப்படின்னு சொல்லிட்டு தில் செக்லூட். அதே பண்ணி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனுக்குள்ள போகிறதுக்கு அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணாம ப்ராப்ளம்குள்ள சொல்லிடுறது. அது வந்து AI வந்து ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு பண்ண முடியும். ஐ ஹேவ் ஆக்சுவலி கிளைண்ட்ஸ் லைக் தட். அவங்கள வந்து AI ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் AI ஸ்டாப் பண்ணுங்கலாம் யாரையும் சொல்ல மாட்டேன். யூ சீக் ஹெல்ப். எல்லா டைமும் நான் இப்போ நைட்டு 1 மணிக்கு ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் கால் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ அவன் AI கிட்ட கேட்டு ஏதோ ஒரு கன்சோல் ஆகிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தேல் கால் மீ நெக்ஸ்ட் டே. பட் அந்த மாதிரியான ஹெல்ப் வந்துட்டு AI-ஆல பண்ண முடியாது. லைக் நெக்ஸ்ட் டே வந்து அந்த லூப்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரது வந்துட்டு இட் கேன் நாட். அப்ப அந்த இடத்துல வந்து we can also say it is not depending upon the counselor whom I am meeting, also it is not depending upon the AI that I am inquiring, it depends upon me அப்படிங்கிற மாதிரி தானே போகும். நீங்க சேஞ்ச் எனி கைண்ட் ஆஃப் பீப்புள் கம் டு மீ, நான் வந்து மாறணும் இல்லை நான் வந்து இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பா they'll come out. இல்ல நான் வந்து என்னோட வந்து பையனை கூட்டிட்டு வரேன், என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரேன், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்கன்னா no percentage of making change in the person. யாரும் எந்த சேஞ்சஸும் பண்ணவே முடியாது. பிகாஸ் நான் வந்து இதுல இருந்து இது எனக்கு பிரச்சனை, ஸோ இதுல இருந்து நான் வெளியே வரணும் நான் ஃபர்ஸ்ட் நினைக்கணும். நான் நினைக்காம நீங்க மருந்து மாத்திரை கிடையாதுல்ல இது. இப்போ நான் மருந்து கொடுக்க போறேன் இல்லை மாத்திரை கொடுக்க போறேன், அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜுரம் சரியாயிடும்ன்ற மாதிரியான விஷயம் கிடையாது. யூ ஹாவ் டு இன்வால்வ் வித் மீ. நீங்க வந்து என் கூட பேசணும், உங்க மனசுல இருக்கிறத சொல்லணும், நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். ஸோ ஆல் திஸ் நீட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் work from you. ஒரு ஓபன் மைண்டட் இருக்கணும். ஓபன் மைண்டா எனக்கு இது வந்து வெளிய வரணும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தோணணும்ல. I should make a step. நான் ஸ்டெப்பே எடுக்காம someone is pushing me into that அப்படினா that will not work. நிறைய கிளையண்ட் வருவாங்க இந்த மாதிரி கூட்டிட்டு வருவாங்க and nothing will work. ஓகே. இப்போ just to move on to the other question. இப்போ அந்த ChatGPT அப்படிங்கிற ஒன்று அதாவது ஏஐங்கிற ஒன்று கவுன்சிலிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி மேம் இருந்துச்சு? ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்காக இருந்துச்சா இல்லை ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக்காக இருந்துச்சா இல்லை ரெண்டு மிக்ஸ்டா? எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பர்சனலி. ஏன்னா நான் வந்து இதான் நான் சொன்ன மாதிரி என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து இப்போ நான் ஒரு கான்டென்ட் ரெடி பண்ணணும், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டுவெல் இன்டு செவரல் புக்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய கான்டென்ட் எடுக்கணும். இட் வில் டேக் சம் 2-3 days ஃபார் டெலிவரிங் 1 hour ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நான் உட்காந்து ஒர்க் பண்ணணும் மல்டிபிள் ஹார்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த டாபிக். ஓகே. ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது. ஐ கேன் ஜஸ்ட் சிட் ஃபார் 1 hour அண்ட் எவ்ரிதிங் இஸ் டன். எனக்கு வந்து AI வந்து இட்ஸ் லைக் ஏன்னா ஒரு AI கூட கிடையாது நமக்கு, மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ டேட்டா எங்க இருந்து எடுக்கணும், ப்ரெசன்டேஷன் தான் எதுல பண்ணணும், இல்லை வந்துட்டு எனக்கு ஆர்கனைசேஷன் பண்ணணும்னா நான் எதுல பண்ணணும், கண்டென்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதை எப்படி டெலிவர் பண்ணணும், அதுக்கு நடுவில் வேற என்ன இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எவ்ரிதிங் இஸ் கிவன் பை AI. ஸோ இட் மேக்ஸ் மை லைஃப் மோர் ஈஸி. ஓகே. ஸோ நான் AI வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன் லைக் அதர் பீப்புள், என்னோட கொலீக்ஸு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
சிமிலர் ஃபீல்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க நம்மளுக்குலாம் இனிமேல் வேலை இல்லை, ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் நெவர் சே தட் இஸ் த பிளேஸ். ஏஐ இஸ் ஹெல்பிங் அஸ் ஆக்சுவலி. ஏஐ இஸ் மேக்கிங் மை ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக டைமில் நான் பண்ண முடியுது. அண்ட் ஈவன் அதர் ஒர்க்ஸ் ஆக்சுவலி என்னோட அதர் டிபெண்டன்சி ஒர்க் இருக்கும்ல, வீட்டை மேனேஜ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணுறது, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டன் பை ஏஐ. ஓகே. ஸோ இதனால எனக்கு வந்து ஏஐ வந்து கம்ஃபர்ட் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ராக்டடான மைண்ட் செட்டை வந்து இட் இஸ் நாட் டேக்கிங் யூ. ஓகே. ஒரு கம்ஃபர்டபுளான மைண்ட் செட், ஒரு பாசிட்டிவ் லுக்கு தான் இருக்கு. ஆமாம். சி கால்குலேட்டர் வந்தப்ப வந்து ஹியூமனுக்கு கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸே போயிடும்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் வந்தப்ப அதே தான் சொன்னானுங்க. ஸோ வி வில் லாஸ் ஆல் த திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கூகுள் சர்ச் இன்ஜின் வந்தப்ப சி எவல்யூஷன் ஹேப்பன்ஸ். இட் இஸ் லைக் மை மைண்ட் செட் ஹவ் ஐ அடாப்ட் டு த எவல்யூஷன். இஃப் ஐ எம் அடாப்டிங் டு த எவல்யூஷன்னா நான் சர்வைவ் பண்ண போறேன் இண்டஸ்ட்ரியில. இல்ல எனக்கு ஏஐ வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு நான் நினைக்க போறேன்னா ஐ அம் நாட் கோயிங் டு சர்வைவ் இன் த இண்டஸ்ட்ரி. அவ்வளவுதான். இப்போ சில பேர் வந்துட்டு இந்த சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஏஐ நான் எப்படி என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஏஐ கிட்ட ஷேர் பண்ணுறது, அது வெளியே லீக் பண்ணிவிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ கிட்டே ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க, மற்றவங்ககிட்டே ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சு ஒரு பூட்டி வச்சுக்கிறாங்க. வெளியே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்க மாட்டேன்றாங்க. ஐ ஹேவ் பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மை ஓன் பீப்புள் ஆல்சோ. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஏஐ யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கல்ல, ஒரு அந்த பயம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா எந்த மாதிரி நான் சொல்லுவீங்க? பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்கள் பேர் சொல்ல போகிறது கிடையாது, யாருன்ற நேம் கிடையாது, அவங்களோட டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சிச்சுவேஷனை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. வென் இட் கம்ஸ் டு மென்டல் ஹெல்த், எனக்கு இந்த பர்சனை தெரியும், இல்லை வந்து இந்த எனக்கு வந்து இந்த ஒரு பர்சன் இருக்காங்க, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம், சும்மாவே சொல்லலாம்ல, நம்ம சொல்கிற கதை தானே ஏஐக்கு. ஸோ என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம், இப்போ நான் என்ன சொல்யூஷன் சொல்கிறது அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா உங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ், ஏடிஎம் டீட்டெயில்ஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இல்லை வந்துட்டு உங்களோட ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, உங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம யாருக்கும் சொல்ல போகிறது இல்லை, ஏஐ உட்பட. ஸோ வென் யூ நோ தட் அவேர்னஸ், ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ ப்ராப்ளம். நீங்க வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் ஏஐக்கு சொல்ல போறது கிடையாது. See, our phones are like வந்து more than like வந்து என்னமோ மைக்க வச்சுட்டே நான் சுத்துற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ நான் நினைக்கிறதெல்லாம் காமிக்கிற அளவுக்கு the algorithm has changed. Behind all these algorithms there are different psychologists working actually. அவங்களாம் தான் டியூன் பண்ணி இந்த அல்காரிதமே டிசைன் பண்றாங்க. இப்போ நான் ஒன்று வாங்கணும்னு நினைச்சேன்னா அவன் காமிக்கிறான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அந்த நிலைமையில இருக்கிற போது ஏஐ கிட்ட போயிட்டு ஒரு சண்டையோ சொல்றதுக்கோ இல்லை ஒரு பேரண்டிங் அட்வைஸ் சொல்றதுக்கோ we need not be like so hesitant. ஓகே சரி. இப்போ அந்த சுச்சுவேஷனில் ஜஸ்ட் ஃபோர்காஸ்டிங் த ஃபியூச்சர். இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் சேரில் உட்காந்துருக்கிறீங்க, அவங்க கிளைண்ட் வந்து ஆப்போசிட் சேரில் உட்காந்துருக்குறாங்க. ஃபியூச்சரில் ஜஸ்ட் இமேஜினிங், ஐம் நாட் ஷுர் வெதர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர், பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ரோபோ வந்து உங்கள் இடத்துல உட்காந்துருக்கு, ஆப்போசிட்ல வந்து கிளைண்ட் உட்காந்துருக்காங்க. அதை பார்க்க இமேஜின் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? அது வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தான் இருக்கும். லைக் அதுதான் சொல்கிறேன்ல, நான் இப்போ நானே வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இன் மை ஆர்கனைசேஷன் ஐ எம் ட்ரைங் டு ரிக்ரூட் சம் சைக்காலஜிஸ்ட் அஸ் அ ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் லெவல்ஸ்க்கு. ஸோ வந்து ஏன்னா லைக் ஒரு நிறைய பேருக்கு வந்து லோ காஸ்ட்ல ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிலிம் சைக்கோ, பிகாஸ் இட் ஷுட் பி அஃபோர்டபுள் டு எவ்ரிவன், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஐ எம் ட்ரையிங் நவ். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ஒரு மிஷின் அந்த வேலையை பண்ணோம் அப்படின்னா அகெயின் இட் இஸ் சேவிங் மை மணி. I'll appoint that mission, and then it can do a prelims work. அதுதான் நான் சொல்றேன். Again சொல்றேன், அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எவல்யூஷன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களை அனலைஸ் பண்றது, எவாலுவேட் பண்றது, அந்த வேலையை வந்துட்டு அந்த மிஷின் கேன் டூ. பட் யூ கேன் கெட் த டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் அண்ட் தென் யூ கேன் டெல் தட் மிஷின் கிட்ட வந்துட்டு யூ கேன் டெல் என்ன சொல்றது, இந்த மாதிரி நீ வந்து நல்லா இருக்க, வாட் எவர் த திங்ஸ் லைக் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கும் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கெட் தட் கனெக்ஷன் டு த கிளைண்ட் ஈஸிலி. ஸோ ஏன்னா அந்த குட்டப்பன் ஒரு படம் வந்ததுல ரோபோஸ் வித் அந்த இது கரெக்ட் ஒரு இது குட்டி ரோபோ ஒரு படம் வந்துச்சுல, அதுல கூட ஃபர்ஸ்ட் அந்த எமோஷனல் கனெக்ட் எஸ்டாப்லிஷ் ஆனோடனே பிரச்சனை வந்துரும். எக்ஸாக்ட்லி. So that is the problem with missions. You cannot establish emotional connection with mission. Exactly. So problems like வந்து என்னன்னா இப்போ latest-ஆ I think in UK a boy committed suicide, a teenage boy, using AI.
ஓ Okay. ஆரம்பிச்சிருச்சா? He gave like I want to commit suicide with less pain. So show me the ways அப்படின்னு சொன்ன உடனே அழகா எல்லா வேஸையும் கொடுத்துருச்சு. இவன் அதை யூஸ் பண்ணி he committed suicide. So the family has filed a case. ஓகேவா? So இதுதான் சொல்றேன் நான். When you use missions, this is like doesn't have any reasoning capacity எதுமே கிடையாதுல. சோ இப்போ அந்த கேஸ்க்கு அப்புறம் தான் all AIs வந்து சூசைட் பத்தி இன்ஃபர்மேஷனை பிளாக் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளாக்கே பண்ணல. ஓகே ஓகே ஓகே. சோ நாளைக்கே ஒருத்தன் வந்து நான் பாம் பண்ண போறேன், எனக்கு பாம்க்கு டெக்னிக் கொடு அப்படின்னா it is available. சோ ஒரு ஆசிட் அட்டாக் பண்ண போறேன், எனக்கு ஆசிட் மிக்சிங் வீட்லயே எனக்கு ஹெல்ப் பண்ணு, எதெல்லாம் மிக்ஸ் பண்ணா ஆசிட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா it is easily available. சோ அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு மிஷன் கிட்ட நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாமே இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சூசைட் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா பேசும்போது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவங்கக்கிட்ட சூசைடல் தாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட பேசும்போது வந்துட்டு அந்த தாட்லேருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரது, அவங்களை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு நெக்ஸ்ட் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா, ஆல் தோஸ் திங்ஸ் வி வில் டூ. இப்போ ஏஐ எப்படி என்ன பண்ணும்? That is the point here. நான் வந்து பிரச்சனை அப்படின்னு வந்தது அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல நீங்க என்ன வேணா ஏஐ வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகே. பட் when it comes to வந்து core problems அப்படின்னா there should be a proper human who needs to like போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா, இல்ல அவன் வந்து நான் சொல்றேன் நான் போய் இன்னைக்கு நைட்டு வந்து என் ஒய்ஃபை கொலை பண்ண போறேன்னு ஒருத்தர் சொல்றான். So how do you handle that? You have to complain to the police. Exactly. AI cannot do all those. Definitely. So அந்த judgments எல்லாமே வந்து human only can make. Okay. It's already replacing most of our jobs. இப்போ emotions அப்படிங்கற ஒண்ண வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஸோ நான் ஒரு ஏஐ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏஐ வந்து என்னோட விஷயங்களை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, பட் என்னோட கல்ச்சுரல் கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. என் பிரெயினில் ஒரு ஏஐ இருக்குல்ல, ஆமாம், அந்த ஏஐ எப்படி டியூன் ஆயிருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. எக்ஸ்டர்னலாக நான் வந்து என் பிரெயினை வந்து அப்படியே க்ளோனிங் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் என்னோட எமோஷன்ஸ் அதால் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் சொல்கிறேன், யூ கேனாட் செட் அ ஃபார்முலா ஃபார் ஹியூமன். ஓகே.